வணக்கம் நண்பர்களே. மிக மிக முக்கியமான ஆடி பௌர்ணமியானது அதிரடியாக வரப்போகுது. அதனுடைய சிறப்பு பலன்களை பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான சூறாவளி தாள்களை தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன சூறாவளி தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன சூறாவளி தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு தான் அந்த சூறாவளியான நாள் வரப்போகுது. அன்னைக்கு தமிழ் மாதம் ஆடியுடைய 13ஆம் நாள் கிழமை. அன்னைக்கு புதன்கிழமை, நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இந்த நிறைஞ்ச புதன்கிழமை பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி ஒரு பக்கம் சிறப்பு என்றால், ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி பல மடங்கு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கும். ஸோ இப்பேற்பட்ட பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் கரெக்டாக ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. இந்த பௌர்ணமி சூறாவளியான ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் குறிப்பாக சந்திரன் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் தலையெழுத்து மாறும். சிலருக்கு சாபம் வரும், சிலருக்கு சாபம் நீங்கும். ஸோ யாருக்கு சாபம் நீங்கும், யாருக்கு சாபம் நீங்காது அப்படிங்கிறத கடக ராசிக்காரங்க உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கடக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இது ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால உங்களோட ராசிக்கு பொதுவாக என்ன பரிகாரம் செய்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கடக ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடக ராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நல்லது எது கெட்டது எது என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் என்பது ஃபர்ஸ்ட் எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. தன புத்திரக்காரகனான குரு இந்த பௌர்ணமி வரை அஸ்தமனம் அடைந்திருப்பதால் வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு குறையும். வேலையின் காரணமாகத்தான் ஓரிடம் குடும்பம் ஓரிடம் என்றிருந்த நிலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த பௌர்ணமியில் மாறும். மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் கூட விலகும். பிள்ளைகள் மீது அக்கறைங்கிறது இந்த பௌர்ணமியில் அதிகரிக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். அதோடு திட்டமிட்டு செயல்பட தொடங்குனீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த பௌர்ணமி முழுவதும் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் இதுவரை அவரால் கிடைத்து வந்த யோக பலன்கள் எல்லாமே மட்டுப்படும். உங்கள் உழைப்புக்கேற்ற ஏற்ற ஆதாயம் இந்த பௌர்ணமியில் கிடைக்கும். தைரியமாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை எல்லாமே சாதித்து வந்த நிலையில் பின்னடைவு உங்களுக்கு உண்டாகும். அதுவும் செய்து வரக்கூடிய தொழிலில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். வருமானத்திலையும் பண விவகாரத்திலையும் கவனமாக இருப்பது நன்மையாகும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்குள் பதட்டத்தையும் வேகத்தையும் ஏற்படுத்துவார். அதுவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் ஏற்படும். அதோடு சங்கடங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போகும். உங்கள் வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக மாறும் என்பதால் அனைத்திலும் நிதானமாக இருப்பது இந்த பௌர்ணமியில் நன்மை அளிக்கும். புதிய முயற்சிகளை முடிந்தவரை தள்ளி வைப்பது அவசியம். விவசாயிகளுக்கு இந்த பௌர்ணமி முற்பகுதி யோகமாக இருக்கும். பிற்பகுதி விளைச்சலை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கூட படிப்பில் அக்கறை தேவைப்படும், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பூஷமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் இதுவரை உங்களுக்கு கிடைத்து வந்த நற்பலன்களில் பின்னடைவு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளோடு இணக்கமற்ற நிலை உண்டாகும். தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்களோடு இடைவெளி ஏற்படும். உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும்.
திட்டமிட்ட வேலைகளில் தடைகள் தடுமாற்றங்கள் என்று ஏற்படும் என்றாலும் இந்த பௌர்ணமி முழுவதும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் சிலருக்கு திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். பௌர்ணமி முதல் குரு நேர்கதில உச்சமாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். நட்புகளால் ஆதாயம் அதிகரிக்கும். திருமண வயதில் உங்களுக்கு இருந்தீங்கன்னா வரன் வரும். பெரியர் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். பொறுப்பு அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். விவசாயிகளுக்கு இருந்த நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த பணம் எதிர்பாராத வகையில் வரும். மாணவர்கள் இந்த முற்பகுதியில் ஆசிரியர்கள் ஆலோசனை ஏற்பது நன்மை அளிக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு ஆயில்யம் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த பௌர்ணமி வரை வித்யோகாரகன் புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சி இழுபறியாகும். வரவேண்டிய வரவில் தடை உண்டாகும். வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்திடுவதில் இழுபறி இருக்கும். நம்பிக்கையோடு மேற்கொண்ட வேலைகளில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். பௌர்ணமி முதல் இந்த நிலையில் மாற்றம் உண்டாகும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். உங்கள் ஜீவனாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். அனைத்தையுமே சமாளித்து முன்னேற முடியும். எதிர்பாராத நேரத்தில் வரவேண்டிய பணம் வரும். சேமிப்பு உயரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும் என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிப்பதால் ஒரு பிரச்சனையை முடித்து நிம்மதி அடையக்கூடிய நேரத்தில் வேறு ஒரு பிரச்சனை உங்கள் முன் வந்து நிற்கும் என்பதால் முடிந்தவரை அனைத்திலும் கவனமாக இருப்பது இந்த பௌர்ணமிக்கு பிறகு நன்மை உண்டாக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க சூழ்நிலை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவது நன்மை அளிக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் முன்னாடி முன் விளைவுகள் பற்றி ஆராய்ந்து முடிவெடுப்பது அவசியம். இந்த பௌர்ணமி காலத்தில் குடும்பத்தினர் ஆலோசனை ஏற்று செயல்படுவதால் சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சார பௌர்ணமி முழுவதும் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் கலகலப்பான நிலை இருக்கும். நவீன பொருட்கள் சேரும். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பாங்க. பிள்ளைகள் நலல அக்கறை கூடும். புதிய சொத்து வாங்கின்ற முயற்சி சிலருக்கு வெற்றியாகும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருப்பது அவசியம். உங்களோட நட்சத்திரத்துக்கு பௌர்ணமி பலன் இதுதான். ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பௌர்ணமி பலன் என்னங்கிறத சொல்லிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்கள் கடக ராசிக்கு ஆடி பௌர்ணமியுடைய பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கடக ராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.